நானும் நிறைய பேர்ட்ட பேசினேன். விஜயோட ரசிகர்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய ஒரே எய்ம் என்னன்னா, அரசியல்ல வந்துட்டாரு. அவர வெற்றி பெற வைக்கிறதுக்கு நாங்க முழு மூச்சா போடுவோம். அது வேற சார். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருத்தர் கிராஸ் ஆனாங்க. அது அவரு பார்த்துக்கிறேன்ட்டாரு. அது எங்கள பத்தி கவலை இல்ல. ஆனால் இங்க முக்கியமாக அவர்கள் விரும்புவது என்ன அப்டின்னா, விஜய் அவர்களும், சங்கீதா அவர்களும் மீண்டும் ஒண்ணா சேர்ந்து இருக்கணும். அப்டிங்கிறது தான் அவங்களுடைய முழு தாட்ஸா இருக்கு. அவங்களுடைய எண்ணமா இருக்கு. சரி அவங்களுது இருக்குது அப்படின்னா, இப்போ என்ன சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன்னா அரசியல் அழுத்தம், இங்கே டெல்லி போயிட்டு வந்தது, மேற்கொண்டு வர்றது பல விஷயங்கள் போய்க்கிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. பட் இங்கே நம்மளுடைய நேயர்களுக்காக, ரசிகர்களுக்காக வந்து விஜயும், சங்கீதாவும் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்காங்க ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லலாங்கிறதுக்காக, விஜயுடைய நெருங்கிய நண்பர்கள் வந்து ஒரு 5, 6 பேர் இருக்காங்க. அதில் ஒரு நபர் எனக்கு கொஞ்சம் நல்ல பழக்கம். பட் அது யார் என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேரோடு சொல்கிறேன் நான் அதை. இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் அதாவது அது எப்பவும் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கார். அவருக்கு தாட்ஸ் வந்து நீலாங்கரை விட்டுட்டு போகிற தாட்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை தெளிவுபடுத்திக்கிறேன் மீண்டும். இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து அவர் நீலாங்கரை வீட்டில் தான் இருக்கார். இப்போ எனக்கே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாக்கத்தில் கிட்டத்தட்ட 4th ஃப்ளோர் ஏதோ நினைக்கிறேன். ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே இருக்குது ஆஃபீஸ். நினச்சிருந்தாங்கன்னா அங்கே போய் தங்கலாம். ரெண்டாவது பனையூர் அவர் இடத்துல அங்கேயே தங்கலாம். ஆனால் 2லேயுமே தங்கலை. நீலாங்கரை வீட்டுக்கு என்ன லேட் ஆனாலும் நைட்டு 11 மணியோ 12 மணியோனா கூட நீலாங்கரை வீட்டுக்கு தான் வர்றார். ஒரே வீட்டில் தான் சங்கீதா, விஜய் அவர்களும் இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஏன்னா நினச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை நடுவில் அவர் பாட்டுக்கு சங்கீதா வீட்டை விட்டு வெளில போய் நிறைய பேர் சொல்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. இவர் வேணால் வெளில போயிருப்பார். நீலாங்கரை வீட்டிலே நீ இருமா, எனக்கு 2 வீடு நான் போய் தங்கிக்கிறேன். அதை செஞ்சார் அவர், செய்யலை. பட்டு சில பேர் வந்து அன்பை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இந்த லவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சங்கீதா மேலே அவ்வளோ ஒரு லவ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை 5 வருஷமாக அந்த வீட்டு விட்டு போகாமல் அங்கேயே இருக்கார். நண்பர்கிட்ட நான் பேசணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் யூஸ்வலாக வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கார். அந்த நேராக தோட்டத்துக்கெலாம் வெளில வருவார், ஜாலியாக அப்படி செடி தண்ணி கிண்ணி ஊற்றுறாருன்னா, அப்போ பார்க்கும்போது இந்த அரசியல் இருக்கிற விஜய் வேறு, நடிகர் விஜய் வேறு, வீட்டில் இருக்கிற விஜயாக தான் என்னுடைய பார்வை தெரியுது. அவர் சொல்ல கேட்கும்போது அவர் கேஷுவலாக வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே கிட்டத்தட்ட 7-8 ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க தான் சமையல் பண்ணுறது, வீட்டு மெயின்டெனன்ஸு. அங்கே தான் சாப்பிட்றாரு. அவர் சங்கீதாவுக்கும் அவங்க தான் சாப்பாடு போயிடுறாங்க. விஜய் அவர்களுக்கும் இங்கே தான் சாப்பிட்றாங்க. ஒரே என்ட்ரன்ஸ் தான். அந்த வீட்டுக்கு பின்னாடி நினச்சி சில பேர் கொலை பக்கம் போயிட்டு வருவாங்க. அப்போல்லாம் கிடையாது. ஒரே என்ட்ரன்ஸ். ஒன்றா போவாங்க, ஒன்றா வெளில வராங்க. இது ஒரு ஒரு சிறப்பாக இருந்தது. நம்ம கேட்கும்போது வந்து ஓகே. ஸோ விஜயை பொறுத்தவரை பலங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து எந்த பிரச்சனையுமே கொண்டு வரக்கூடாதுங்கிற மெயின் எய்மில் விஜய் வந்து வீட்டில் இருக்கார், சங்கீதா இருக்காங்க. இந்த நண்பர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நேயர்களுடைய ஆதங்கமே வந்து 2 பேர் ஒன்றா இருக்கணும். அவங்க தான் உண்மையிலேயே நல்ல ஒரு பேரு. இன்னமும் சங்கீதா அண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம். இப்போ விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தகவலை கேட்டு தெரிஞ்சுக்குவார் நண்பர்கள் மத்தியில். எப்படி இருக்குது என்ன சொல்லும் போது, இப்போ அவர் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாரு. என்னென்ன பேசுகிறாங்க, யார் என்னென்ன பேசுகிறாங்க, நேருடைய அந்த கருத்துக்கள் பதிவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு வரும். பார்த்தோம்னா அவர் வந்து முக்கியமாக நண்பர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ரசிகர்கள் நேர்களும் அவருடைய கருத்துக்களை பதிவுப்படும் போது நல்ல பேர் சங்கீதா, விஜய் தான் மீண்டும் ஒன்று சேரணும். இதுதான் பதிவுகள் நிறையா இருக்குது. அரசியல் பற்றி நம்ம இப்போ நம்ம சேனலே பார்த்தோம்னா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நம்ம பேசும்போது கமெண்ட்ஸ் பூரா வந்து சங்கீதா, விஜய் ஒன்றா சேரணும் தான் நம்மளுடைய நேயர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு போயிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக சங்கீதாவோட இருக்கணுங்கிறது தான் அவளுடைய ஒரு எண்ணம். பட் இங்கே திரும்ப சொல்லிக்கிறேன், விஜய் வந்து சங்கீதாவோட தான் இருக்கார், இருக்கணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. இடையில பிரச்சனை வந்ததெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் திரும்பி போக போக சரியாயிடாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். அப்போது இப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் பதிவுகளையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு வர நண்பர்கிட்ட ஷேர் பண்ணால் நண்பர்கள் தான் சொல்கிறாங்க, இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம பிரச்சனைகள் வரும் வராமல் நீ அது கொஞ்ச நாள் அப்படியே விடு சரியாயிரும் அப்படின்னு நண்பர்கள் சொல்கிறத விஜய் இப்போ கேட்டுட்டு அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்கிறதையும் பதிவுகளையும் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான ஒரு ஒரு முடிவு கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருக்கார். நமக்கு வந்த ஒரு தகவல் அது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக கூட அவருடைய ஐடி விங்க்கு போய் ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி பேசுகிறது இல்லைங்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அதில் வர்ற அந்த இன்டர்வியூஸு, இந்த கிளிப்பிங்ஸு, இந்த கருத்துக்கள் எல்லாமே உட்காந்து பார்த்தாராம். பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலிங்கோட அப்படின்ட்டு அப்படி ஒரு மாதிரி போயிருக்காரு. அவங்களுக்கே ஒரு வந்து ஷாக்காக இருக்கா, விஜய் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை, இங்கே வரவே மாட்டார்,
வர்றாரு, இப்போ பேசுகிறாரு, என்னென்ன வந்திருக்கு, யார் யார் என்னென்ன பேசியிருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படிங்கிற அளவுக்கு ஐடி விங்கில் நேற்று முந்தினத்தை போயிட்டு திரும்பி வந்திருக்கார். இது ஒரு தகவல் சொன்னாங்க. ஆனால் நமக்கு தெரிந்த வரைக்குமே சில பிரச்சனை உருவாச்சு விட்டுருவோம். திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய முக்கியமான நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு தீர்மானம் முடிவெடுத்திருக்கார். இதே மாதிரி தான் சங்கீதா அவர்களும் கிட்டத்தட்ட அவருடைய ரசிகர்கள் வந்து அண்ணின்னு சொல்கிறதையும், நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கிறதையும், 2 பேரும் நீங்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாது, ஒன்றா இருக்கணும், குடும்பம்னா பிரச்சனை இருக்கிற மாதிரி அவர்கள் சொல்கிற அந்த விளக்கங்களையும் அட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். அதையும் சங்கீதா அவர்கள் கேட்டுட்டு இவ்வளோ தூரம் நம்ம மரியாதையும் மதிப்பு வச்சுருக்காங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ண தான் ஒரு தகவல் வருது. இப்போ இங்கே எப்படி இருக்கு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க, ஓகேங்க, பட் இதை கொஞ்சம் அப்படியே விட்டோம்னா அதுவே சரியாயிடும். கிட்டத்தட்ட இந்த தகவல் வரும்போது பார்க்கும்போது பார்த்தோம்னா எனக்கு அப்படி தான் தோணுது. கொஞ்சம் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் ஒன்று சேர வாய்ப்புகள் நிறையா இருந்தால் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பதிவில் சங்கீதா அவர்களும் வாட்ச் பண்ணுறாங்க, விஜய் அவர்களும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஜேசன், சஞ்சீவ், நீலாங்கரை வீட்டில் தான் இருக்கார். ஆஃபீஸ் நுகமாதிரி ஒன்று இருக்குது அவருக்கு, போயிட்டு வர்றாரு. 3 பேருமே இருக்காங்க. சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. மீண்டும் ஒன்று சில வாய்ப்புகள் நிறையா வரும்னு தான் நான் நினைக்கிறேன். இது நடுவில் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இதே அவருடைய ஐடிவிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களுடைய ஃபோட்டோவையும் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவும் பெஸ்ட்டு பேர்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் ஐடிவிங்கே போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க விஜயோடைய ரசிகர்கள்லாம் இவங்களை திட்டுறாங்கன்னாங்க. அது ஃபேக் ஐடிங்கிறது கடைசியில் வந்துச்சு. விஜயோடைய ரசிகர்கள் வந்து திட்டலை, அது பின்னாடி வந்து ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு விஜயோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நிறைய பேர் திட்டினாங்க அப்படிங்கிறது அப்புறம் வெளில வந்துருச்சு ஆக்சுவலாக. ஆனால் இவங்கெல்லாம் விரும்புகிறாங்களே. ஏதாவது விஜய் என்ன சொல்கிறாரு, என்னப்பா நீங்கள் ஐடிவிங்க வந்து உங்களுக்கு அரசியலை பற்றி பேசுங்க அப்படின்னா எங்கள் 2 பேருடைய ஃபோட்டோ போட்டு நல்ல பேருன்னு போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்லாம் கேட்கலையா? ஒரு பாட்டு கவர்மெண்ட் போயிட்டாரா? ஏங்க ஐடிவிங் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அவரோட ரசிகர்கள் அதாங்க விரும்புகிறாங்க, அதை தாங்க அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் பண்ணலை, அவருடைய கருத்துக்களை அங்கே நிறையா ஷேர் பண்ணுறாங்க, அதை அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. சில பேர் சங்கீதாவை திட்டி முன்னாடி திட்டினாலாம் நிறையா வந்தது பார்த்தீங்களா? அது எல்லாமே சங்கீதா அவர்கள் கேட்கும்போது பார்த்தோம்னா உங்கள் விஜய் ரசிகர்ன்ற போர்வையில் வேற யாரோ ஒரு ஃபேக் ஐடியா உருவாக்கி தான் திட்டி உங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை உருவாக்கணும்னு பார்த்தாங்க. இது வந்து ஒரிஜினல் ரசிகர்கள் கிடையாது, ஒரிஜினல் வந்து ஐடியும் கிடையாது, இது ஃபேக் ஐடி. அப்படி விஷயத்தை வந்து சங்கீதாக்கிட்டையும் விஜய்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போது எது சந்தர்ப்பம்னு பார்த்துட்டே இருக்காங்க விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கு. இது ஒரு சந்தர்ப்பம் வந்தது. விஜய் அன்னி, அதாவது எங்கள் தலைவர், எங்கள் தளபதி, எங்கள் அண்ணன் இப்படி சொல்லிட்டியான்னு சொல்லி சங்கீதாவை தாறுமாறாக திட்டின விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் அதை அதுலேயும் தெளிவுபடுத்துகிற ஐடிவிங்க. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கே எது ப்ளஸ் எது மைனஸ் ரெண்டுமே எடுத்து அவருடைய பார்வையை கொண்டு போகிறது தான் அவங்களுடைய என்ன. அதாவது இந்த செகண்ட்ஸில் நடந்துகிட்டு இருக்கு விஜய் சங்கீதா அவர்கள், அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது அவங்க தான். அப்போது ஒரு விஷயம் வந்து தெளிவுபடுத்துகிறோம், இந்த பேர் நல்லா இருக்குது, உண்மையிலேயே விஜய்க்கு சங்கீதாவுக்கு என்னங்க குறைச்சல். சங்கீதாவை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க விஜயுடைய மார்க்கெட் வேலையை அதிகம் போச்சு. இது உண்மைங்க, இது மறுக்கவே முடியாதுங்க, ரசிகர்களுக்கு தெரியும். விஜய் அதான் சொல்லுவார், 97 வரைக்குமே விஜயுடைய கேரியரை நீங்கள் திருப்பி பாருங்கள். 98 மேரேஜ் லண்டனில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, 99 மேரேஜ் நடந்தீங்க. ரசிகர்களுக்காகவே மிகப்பெரிய ரிசப்ஷன் ஒன்று பண்ணாருங்க அவர். ஸோ அந்த 98க்கு பிறகு தான் விஜயுடைய மிகப்பெரிய வளர்ச்சி வந்தது. தாறுமாறான ஹிட்டை கொடுத்தாரு, இன்ன வரைக்குமே பெரிய லெவலில் இருக்கார். அது காரணம் சங்கீதா அவர்கள் முழு மூச்சாக அப்படியே கவனிச்சிட்டாங்க. அவர்களே விளக்கம் கொடுத்தாங்க. 27 வருடமாக மனைவிங்கிறத அந்த அந்தஸ்தில் நான் விஜய்க்கு என்னோட ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் வீட்டில் என்ன தான் தனிமைப்படுத்தப்பட்டு கோடிகள் இருந்தாலும் பெரிய பேலஸில் வந்தாலுமே அப்போ அந்த மனைவி பசங்கன்ற அந்த ஒரு லவ் இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக ட்ராவல் பண்ண முடியும். சங்கீதா அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் விஜயும் அங்கே இருக்கார். நிறைய பேர் சொல்கிற மாதிரி அடித்து விரட்டிட்டாங்க, அந்த வீட்டில் அது இருக்குது, இந்த வீட்டில் இவங்க போயிருக்காங்க, ஒன்றும் கிடையாது. 2 பேர் இருக்காங்க, ஜேசன் வந்துட்டு போகிறாரு, அங்கே இருக்காரு, இங்கே பவிச்சிருக்காரு. ஸோ அதனால் பல விஷயங்கள் வந்து தாறுமாறாக பேசுனதுக்கு அவர் 2 பேர் ஒன்றா இருக்காங்கிற விஷயத்த நம்ம நேரில் சொல்லிக்கலாம்.